அக்கா, இந்த பாலை சாப்பிடு. எத்தனை நாளாடி இந்த தொடர்பு? குடிய கெடுத்துட்டியடி. உன்னை தாயா நினைச்சிட்டு இருந்த, கடைசியில சக்களத்தை ஆயிட்டியடி. தாலி பிச்சை கொடுத்தவளையே தாசியாக்கிட்டேடி சண்டாளி. அவளை பத்தி கேவலமா பேசுன உன் நாக்கு அழுகி போயிடும். எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்ட வித்யா. எல்லாரோட சமூகத்தோட தான் கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டியே. இது பொய்ன்னு தெரிஞ்சிருந்தா இதுக்கெல்லாம் நான் உடன்பட்டு இருக்கவே மாட்டேனேமா. கடைசியில நீயே உன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டியே. ஆஹாஹா, நல்லா நடிக்கிறீங்க. நீங்க தூக்குல தொங்கி செத்திட கூடாதுங்கிறதுக்காக கோர்ட்ல வந்து அந்த அசிங்கத்தை ஒத்துக்கிட்டா. இப்போ நீங்க 2 பேரும் உத்தமங்கன்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு நாடகம். ரொம்ப நல்லா இருக்கு. பயம் போடு. உன்னை படைச்ச பிரம்மாவே வந்து சொன்னால் நீ நம்ப மாட்ட. ஆனா வித்யா களங்கம் இல்லாதவன உனக்கு புரிய வைக்கத்தான் போறேன். அதை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தாண்டி உன் மூஞ்சிலே முழிப்பேன். அப்பா, அக்கா சொன்னதெல்லாம் கேட்டீங்களாப்பா? என்ன 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 சொல்லிட்டா? அவ ஒண்ணும் தப்பா சொல்லலையே. சரியா தான் சொன்னா. வேற எப்படி சொல்லுவா? சொல்லு பாப்போம். நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை தலையில தூக்கி வச்சா கொண்டாடுவாங்க. சொல்லு பாப்போம். அப்பா, அத்தா நிரபராதிங்கிறது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஏன் அந்த ஆண்டவனுக்கே தெரியும். ஆனா சட்டத்தின் கண்களுக்கு அவர் குற்றவாளி ஆயிட்டாரு. நீதிமன்றத்துல தர்மம் ஜெயிக்கல, நியாயம் ஜெயிக்கல, பொய் தானே ஜெயிச்சது. அந்த பொய்யை இன்னொரு பொய்யால தான் ஜெயிக்க முடியுங்கிற நிர்பந்தம் எனக்கு இது தவிர வேற வழியே தெரியாம போயிடுச்சு. இது தப்பாப்பா. தூக்கில இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு குடும்பத்தையே தூக்கில போட்டியே. இந்த குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாத்தையும் கப்பலைத்து விட்டுட்டீங்க. சரியே. வித்யாவோட தியாகத்தை உங்களால எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது மாமா. அதுக்கு பெரிய மனசு வேணும். நியாயமா பார்த்தா உங்க எல்லாரையும் விட பல விதத்திலையும் பாதிக்கப்பட்டவன் நான் தான். ஆனா வித்யாவோட தியாகத்தை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய பழிய சுமக்கணும்னா she is really great. இவங்கெல்லாம் உன்னை அவமான சின்னமா நினைச்சதுக்கு அப்புறம் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இறங்கு. வா. சௌக்கியமா இருக்க சார். ரூம் வேணுமே. யாருக்கு சார்? எனக்கு தான்ப்பா. ஏன் எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டியா? இல்ல ஃபேமிலிப்பா. சாவி எடு. ரூம் நம்பர் 31. போலாமா?
இந்த கிராக்கி இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஆளை பார்த்தா ஷோக்கா இருக்கிற. என்னம்மா ரேட்டு? இன்னைக்கு நைட் இங்கே தங்கிடலாமா? ஏமா அழுகுறேன்? இன்ஸ்பெக்டர் துட்டு கொடுக்கலையா? இந்த தொழிலெல்லாம் சர்வ சாதாரணமா நான் கொடுக்குறேன். வாணி மேடம் மேடம், உங்க ஹஸ்பண்ட் போன மோட்டார் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். லாரி மோதிடுச்சு மேடம். Get out! பிரேம், உங்களுக்கு ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? வெளியே போ. நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நடந்த உண்மை என்னன்னா, Shit!
உண்மையை சொல்ல மோகனை கொலை பண்ணது யாரு? எனக்கு ஒண்ணு தெரியாது. தெரியாது? உன்னால நான் நடுத்தருவுக்கு வந்துட்டேன். உண்மையை சொல்லல, கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சொல்லு. சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லு. என்னோட சிரிக்கிறாத, நான் உண்மையை சொல்லிடுறேன். மோகனை கொண்டது டிஜே. டிஜே யார்? அந்த டிஜே சொல்லு. ஐ தான் டிஜே, யூ தான் பிரபாகரா. ஹவு டு ஐ டூ? சத்தம் போடாதடா பேமானி. செத்த புட்ட அட்வான்ஸ் வாங்காம யாரையும் கொலை பண்ண மாட்டான். அதான்டா டிஜே. ஓகே ரைட். இப்ப சத்தம் போடு.